யார் பெரிய ஆளு, யாருக்கு பவர், விஜய்க்கு அடுத்து யாரு அப்படின்னு இந்த குஷியானதுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் தான், போர் தான். இவங்க தான் அடிச்சுக்கிட்டு இவங்க சம்பந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் ஒன்னொன்னா வெளியாகிட்டே இருக்கு. ஆதவ அர்ஜுனா ஒரு காய் நகர்த்தினாரு. அந்த அதுதான் 24 அமைச்சர்களுக்கு தன்னுடைய ஆதரவாளர்களை, தனக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய 24 பேரை உதவியாளர்களா, அமைச்சரோட பிஏக்களா ஆதவ அர்ஜுனா விஜயோட அனுமதியோட நியமனம் செஞ்சிருக்காரு. கில்லி சரத் போதைப் பொருள் தான் பயன்படுத்துறாங்கிற மாதிரி வீடியோ வெளியிட்டு யாரான்னு பார்த்தா உள்கட்சிக்குள்ளே அந்த வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அது யார வேணாலும் இருக்காங்க. சரத், கில்லி சரத் குஷியானந்த ஆதரவாளர் அப்படின்னா அந்த வீடியோ வெளியிட்டது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா டீமா இருக்காங்க. இப்ப கில்லி சரத் ஆதவ அர்ஜுனா ஆறு அப்படின்னா அந்த வீடியோ வெளியிட்டது குஷியானந்த் தரப்பா இருக்கலாம். கில்லி சரத் நான் அது குழந்தைக்கான மாத்திரையை தான் பொடி பண்ணேன்னு சொன்னாங்க. ஏன் டாக்டர் ரெஃபர் பண்ண அந்த டாக்டர் எழுதி கொடுப்பாங்க மருந்து, அந்த டிஸ்கிரிப்ஷனை ஏன் வெளியிடல? முதல் கேள்வி. இதெல்லாம் பலர். ரெண்டாவது கேள்வி, குடும்பத்தோட தான், குழந்தையோட தான், மனைவியோட தான் நாங்க கிரிக்கெட் மேட்ச் போனோங்கிற போட்டோவை ஏன் வெளியிடல? கண்டிப்பா ஒரு செல்ஃபி கூடவா எடுக்காம இருந்திருப்பாங்க. செங்கோட்டையன் வந்து ஆதவ அர்ஜுனா டீம்ல இல்ல, குஷியானந்த் டீம்ல இல்ல. அவர் ஒரு 3வது அணியா ஒரு பக்கம் போகிட்டு இருக்காரு. இது ஒரு உட்கட்சி பிரச்சனை. அமைச்சர் கீர்த்தனா, அமைச்சர் ஜெகதீஸ்வர் இந்த மோதல் இருக்குல்ல, இதுல என்ன ஆச்சுன்னா அமைச்சர் ஜெகதீஸ்வர் வந்து கையில வந்து விஜயோட போட்டோவை பச்சை குத்திருக்காங்க. எப்படி பச்சை குத்திருக்காங்கன்னா, விஜய் படத்துல சிகரெட் குடிப்பார்ல அந்த மாதிரி ஒரு போட்டோவை பச்சை குத்திருக்காங்க. இதை அமைச்சர் கீர்த்தனா அந்த டீம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை போட்டோ எடுத்து வைரல் பண்ணி இதுதான் போதைக்கு எதிராக தமிழ்நாட்டை உருவாக்குற லட்சணமாங்கிற மாதிரி அவங்க அமைச்சர் ஜெகதீஸ்வரிக்கு எதிரான சில வீடியோக்கள் வெளியிட்டாங்க. தாவேக்காவுல விஜய்க்கு அடுத்து யாருக்கு பவர்? மோதிக்கொள்ளும் குஷியானந்த் விசஸ் ஆதவ அர்ஜுனா. அமைச்சர்கள் 2 பிரிவுகளாக பிளவுபட்டு இருப்பதற்கு என்னென்ன காரணங்கள்? கில்லி சரத் போதைப் பொருள் பயன்படுத்தின வீடியோவா இருக்கட்டும், அமைச்சர் கீர்த்தனா ஜெகதீஸ்வரி மோதலா இருக்கட்டும், ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணமே குஷியானந்த் விசஸ் ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற உட்கட்சி விவகாரம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா பேசும் பொருளா மாறி இருக்கு. பவரை கைப்பற்றும் முனைப்பில் குஷியானந்தா விசஸ் ஆதவ அர்ஜுனாவா, யார் வெளில போகிறார் அப்படிங்கிற ஒரு மோதல் போக்கு தான் தாவேக்காவுல அமைச்சர்களுக்குள்ள விஜய்க்கு அடுத்து யார் பவர் செக்டார் அப்படிங்கிற விஷயம்தான் இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா தாவேக்காவுல சரி தமிழ்நாட்டு அரசியலையும் பேசும் பொருளா மாதிரி இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட 35 அமைச்சர்கள் இருக்காங்க. 4 கூட்டணி அமைச்சர்கள் போக மிச்சம் 31 தாவேக்கா அமைச்சர்கள் இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 7 அமைச்சர்கள் பயங்கரமான பவர் செக்டார்ல இருக்கிறாங்க. பவர் செக்டார் அப்படின்னா ஆதவ அர்ஜுனா கண்ட்ரோல்லையோ குஷியானந்த் கண்ட்ரோல்லையோ இல்லாம கிட்டத்தட்ட 7 அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனா மிச்சம் 24 அமைச்சர்களுமே, அதாவது இந்த 24 தாவேக்கால இருக்கக்கூடிய 31 அமைச்சர்கள்ல 24 அமைச்சர்களை விஜய் நேரடியா சூஸ் பண்ணல, தேர்ந்தெடுக்கல. 7 அமைச்சர்களை தான் விஜய் நேரடியா தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணாரு. மிச்சம் 24 அமைச்சர்களை யாரா சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டா ஆதவ அர்ஜுனாவும் குஷியானந்தும் சேர்ந்துதான் இவங்க ரெக்கமெண்ட் பண்ண பர்சனை தான் விஜய் டிக் பண்ணிருக்காரு. ஆனா இன்னைக்கு அதுவே உட்கட்சி பிரச்சனையா பூதாகரமா வெடிச்சு கிளம்பி இருக்கு. அதோட வெளிப்பாடுதான் கில்லி சரத் போதைப் பொருள் பயன்படுத்தினாரு அப்படிங்கிற விஷயம் நேற்று தமிழ்நாடு முழுக்க பத்தி எரிஞ்சிச்சு. ஏன் தமிழ்நாடு முழுக்க பத்தி எரிஞ்சிச்சுன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்ட தலைநகரங்களையுமே திமுக தலைமையில போராட்டம் வெடிச்சிச்சு. போராட்டத்துக்கு போலீசார் அனுமதியே தரல. இதனால அத்துமீறி பர்மிஷனை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட மேயர் பிரியா உட்பட முன்னாள் அமைச்சர் சேகர்பாபா இருக்கட்டும், மா சுப்பிரமணியனா இருக்கட்டும், ஒட்டுமொத்த பேருமே அதிரடியாக கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டாங்க. ஏன் இந்த கில்லி சரத் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா அப்படிங்கிற விஷயத்த வீடியோவை வெளியிட்டது யாரு? கில்லி சரத் போதைப் பொருள் வாங்குறதுக்கு அப்படியே வீரநடை போட்டு போன வீடியோக்கெல்லாம் வெளியிட்டது யாரு? அமைச்சர் கீர்த்தனாவுக்கும் ஜெகதீஸ்வரிக்கும் என்ன சண்டை அப்படிங்கிற இந்த விஷயம் எல்லாமே யார் பெரிய ஆளு, யாருக்கு பவர், விஜய்க்கு அடுத்து யாரு அப்படின்னு இந்த குஷியானந்துக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் தான், போர் தான். இவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இவங்க சம்பந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் ஒன்னொன்னா வெளியாகிட்டே இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல வந்து நிக்குது. ஓகே, நான் ஒவ்வொரு விஷயமா வரேன். ஆதவ அர்ஜுனா குஷியானந்த் மட்டும் மோதல் கிடையாது. இன்னும் என்னென்னலாம் உள்குத்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு முடிச்சா அழுக்கிறேன். ஆதாரம் இல்லாம நான் எதையும் பேசல, ஆதாரத்தோடு தான் பேசுறேன். ஓகே, ஒவ்வொரு விஷயமா வரேன். தாவேக்கா ஆட்சி அமைஞ்ச பிறகு 31 அமைச்சர்கள், ரைட்.
24 அமைச்சர்களுக்கு உதவியாளர்களை ஆதவ அர்ஜுனா விஜயோட அனுமதியோட நியமனம் செய்கிறார். யாரெல்லாம் நியமனம் செய்தார் தெரியுமா? அவர் வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ்ல ஒரு குரூப் வச்சிருக்காருல, ஒரு அமைப்பு வச்சிருக்காருல, அதுல இருக்கக்கூடிய முன்னாள் மீடியா பர்சன்ஸா இருக்கட்டும், அல்லது ஆதவ அர்ஜுனாவுக்கு நம்பிக்கைக்குரிய 24 பேரை தேர்ந்தெடுத்து இவங்க எல்லாருமே நம்ம அமைச்சர்களுக்கு பிஓ ஆக்கிட்டோம்னா நம்மளை மீறி அமைச்சர்கள் செயல்பட மாட்டாங்க, அவங்க ஏதாவது அப்படி செயல்பட்டாங்கன்னா நமக்கு உடனே தகவல் வந்துடும் அப்படின்னு ஜெயலலிதா சசிகலா மூலம் ஒட்டுமொத்த அமைச்சர்களையுமே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சது மாதிரி விஜய்க்கு இந்த விஷயத்த அப்படி வெளிப்படையா காட்டிக்காம, விஜய்க்கே தெரியாம ஆதவ அர்ஜுனா ஒரு காய் நகர்த்தினாரு. அதுதான் 24 அமைச்சர்களுக்கு தன்னுடைய ஆதரவாளர்களை தனக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய 24 பேரை உதவியாளர்களா, அமைச்சர்களுடைய பிஏக்களா ஆதவ அர்ஜுனா விஜயோட அனுமதியோட நியமனம் செஞ்சிருக்காரு. இதனால நம்ம ஏதாவது பண்ணா, நம்ம ஏதாவது செஞ்சா டக்குனு தலைவருக்கு விஜய்க்கு போயிடுமே, முதலமைச்சர் தெரிஞ்சிருமே, அல்லது ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரிஞ்சிருமே அப்படிங்கிறாங்க. அந்த 24 அமைச்சர்களை பெரும்பாலான அமைச்சர்கள் குஷி ஆனந்த் நியமனம் செய்த அமைச்சர்கள். இப்ப மோதல் எங்க இருந்து விஷயம் தொடங்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அதாவது தாவைக்கால எம்எல்ஏ சீட்டா எம்எல்ஏக்கு நின்றவர்கள், ஜெயிச்சவர்கள் எல்லாருமே ஒண்ணு புஷி ஆனந்த் ரெக்கமெண்ட் பண்ணவங்க, அல்லது ஆதவ அர்ஜுனா ரெக்கமெண்ட் பண்ணவங்க. அதேதான் அமைச்சர்கள், அதேதான் புஷி ஆனந்த் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அல்லது ஆதவ அர்ஜுனா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அது உட்கட்சி பிரச்சனையா தமிழ்நாடு முழுக்க எதிர்கட்சி போராட்டம் நடத்துற அளவுக்கு இன்னைக்கு அந்த பிரச்சனை வெட்ட வெளிச்சமாயிருக்குங்கிறது தான் உண்மை. இது விஜய்க்கு தெரியுதா தெரியலையாங்கிறதே தெரியல. இது ஓகே, சரி. இப்ப அப்படியே நேரடியா கில்லி சரத் விஷயத்துல வரேன். கில்லி சரத் புஷி ஆனந்துக்கு ஆதரவான ஒரு ஆளு. ஆரம்பத்துல இருந்தே விஜய் படங்கள் வெளியிடும் போதெல்லாம் பாலாபிஷேகம் செஞ்சதா இருக்கட்டும், கட் அவுட் செஞ்சதா இருக்கட்டும், விஜய் படத்தை விளம்பரப்படுத்தின விஷயங்களா இருக்கட்டும், இப்படி ரசிகர் மன்றம் சார்பா நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சவர் தான் இன்னைக்கு தமிழக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கில்லி சரத். அவர் 2021 2023 2 முறை ஐபிஎல் மேட்ச் பார்க்க போயிருக்காரு. அதுல ஒரு முறை தான் தோழியோட, தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னா எப்படி வேணாலும் மீனிங் மாறலாம், தன்னோட தோழியோட போயிருக்காரு. போயிட்டு அந்த சீட்ல உட்காந்துக்கிட்டு ஏடிஎம் கார்டுல 500 ரூபா நோட்டை வச்சு ஏடிஎம் கார்டுல அது பொடி மாதிரி, போதைப் பொருள் மாதிரி, அது போதைப் பொருளான்னு எனக்கு தெரியாது, போதைப் பொருள் மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு. பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுது. யாரா அந்த வீடியோவை வெளியிட்டது? கில்லி சரத் போதைப் பொருள் தான் பயன்படுத்துறாருங்கிற மாதிரி வீடியோ வெளியிட்டது யாரான்னு பார்த்தா உள்கட்சிக்குள்ளே அந்த வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அது யார வேணாலும் இருக்கலாம். கில்லி சரத் புஷி ஆனந்த் ஆதரவாளர் அப்படின்னா அந்த வீடியோ வெளியிட்டது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா டீமா இருக்கலாம். இப்ப கில்லி சரத் ஆதவ அர்ஜுனா ஆளு அப்படின்னா அந்த வீடியோ வெளியிட்டது புஷி ஆனந்த் தரப்பா இருக்கலாம். பிரச்சனை வந்த உடனே குடும்பத்தோட, கை குழந்தையோட கில்லி சரத், அமைச்சர் கில்லி சரத் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மனைவி கை குழந்தையோட வீடியோ வெளியிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, கை குழந்தையோட வீடியோ வெளியிடும் பொழுது, அதாவது நம்ம குழந்தைங்களை சொல்லி தான், குழந்தைங்க கிட்ட சொல்லி, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட சொல்லி ஓட்டு போடுங்க, தாவேக்காக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு நம்ம விஜய் சார் சொன்ன மாதிரி குழந்தைய வச்சு நம்ம சென்டிமெண்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு கில்லி சரத் தப்பா நினைச்சிட்டாங்க. கில்லி சரத்தை யாரோ அந்த இடத்துல தப்பா பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா எல்லாருமே கில்லி சரத்தை திட்டி தீர்த்துட்டாங்க. ஏண்டா அப்படின்னுலாம் சொல்லி, நான் சொல்லல, அப்படிங்கிறலாம் திட்டி அமைச்சர் கூட பார்க்காம மரியாதை குறைவா, எப்படி சொல்றது, மரியாதை குறைவா ஒருமையில கில்லி சரத்தை, அமைச்சர் கில்லி சரத்தை, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரை பயங்கரமா திட்டி தீர்த்துட்டாங்க. சரி, கில்லி சரத் நான் அது குழந்தைக்கான மாத்திரையை தான் பொடி பண்ணேன்னு சொன்னார்ல, ஏன் டாக்டர் ரெஃபர் பண்ண அந்த டாக்டர் எழுதி கொடுப்பாங்களே மருந்து, அந்த டிஸ்கிரிப்ஷனை ஏன் வெளியிடலை? முதல் கேள்வி. இதெல்லாம் பலரும் கேட்கிறாங்க. 2வது கேள்வி, குடும்பத்தோட தான், குழந்தையோட தான், மனைவியோட தான் நாங்க கிரிக்கெட் மேட்ச் போனோங்கிற போட்டோவை ஏன் வெளியிடல? கண்டிப்பா ஒரு செல்ஃபி கூடவா எடுக்காம இருந்திருப்பாங்க, ஏன் வெளியிடல? 2வது கேள்வி. இந்த 2 முக்கியமான கேள்வி. டாக்டர் பரிந்துரை செஞ்ச அந்த டாக்டர் அந்த மெடிக்கல் சீட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தா பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். அப்ப பிரச்சனை எப்படி டைவர்ட் ஆயிருக்கும்னா, 1 வயசு குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கலாமான்னு டாக்டர் மீது அந்த பிரச்சனை டைவர்ட் ஆயிருக்கும். அல்லது 1 வயசு குழந்தையோட நான் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போனேன் அப்படிங்கிற போட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தா, குழந்தைக்கு 1 வயசு கூட ஆகலையே, குழந்தைக்கு பால் குடிக்கும், குழந்தை தூங்கிக்கிட்டே இருக்கும்,
இது கூட இல்லையா அப்படி, இந்த அறிவு கூட இல்லையான்னு அப்படி டைவர்ட் ஆயிருக்கும் பிரச்சனை. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைய கில்லி சரத்தங்குல இவங்கெல்லாம் பூமர் தனமா நக்கல் நையாண்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, தப்பா பேசுறாங்கன்னு ஒரு மழலை மொழியில ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய ஒரு குழந்தைய வச்சு ஒரு வீடியோ போட்டாங்க. இன்னொரு ஒரு பெண் தோழியை வச்சு வீடியோ போட்டாங்க. அந்த மருந்த கில்லி சரத்துக்கு ரெஃபர் பண்ண டாக்டரே நான் தான் அப்படின்னு ஒரு சீனியர் சிட்டிசன் ஒருத்தர் பேசினார். எதுக்கு இவ்வளவு? நான் தான் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போனேன் அப்படின்னு போட்டோ ரிலீஸ் பண்ணிருக்கலாம். டாக்டரோட பரிந்துரை செஞ்ச அந்த மெடிக்கல் சீட்டை போட்டோ காப்பி ரிலீஸ் பண்ணிருக்கலாம். இதை பண்ணல. அதனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் எதிர்கட்சி நேற்று தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தி கில்லி சரத்தை கைது பண்ணுங்க, அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்குங்க அப்படின்னா பயங்கரமா போராட்டத்துல நடத்தினாங்க. இது எல்லாமே விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா விஜய்னால எதுவுமே பண்ண முடியல. இப்ப கில்லி சரத்தை பதவி நீக்கம் செஞ்சா, அவரே ராஜினாமா செஞ்சுட்டு போனா, கில்லி சரத்து போதைப் பொருள் தான் பயன்படுத்தினாரு அப்படின்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதனால தாவேகா ஆட்சிக்கு கெட்ட பேர் ஆயிரும். மது ஒழிப்பு மாரத்தான் போட்டி இப்பதான் தொடங்கி வச்சோம். விஜயும் 3 கிலோமீட்டர் தூரம் ஓடினாரு, கில்லி சரத்தும் அமைச்சரா கலந்து கொண்டாரு அப்படிங்கிற விஷயங்கள் பேசும் பொருளா இருக்கக்கூடிய தருணத்துல கில்லி சரத் போதைப் பொருள் பயன்படுத்தினாராங்கிற சர்ச்சையும் கேள்வியும் பெரிய அளவுல தமிழ்நாட்டுல நேற்று பத்திக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, கில்லி சரத் யார் கூடலாம் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போனாரு அப்படிங்கிற போட்டோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பக்கத்துல எந்தெந்த வருஷம் 2021 2023 ஓகே. இன்னொரு பக்கத்துல ரொம்ப ஜாலியா ரொம்ப ஒரு கேங்ஸ்டர் மாதிரி படத்துல அப்படி சொன்னாதானே நம்ம ப்ரோக்கெல்லாம் புரியும் எல்லாருக்கும். ஒரு கேங்ஸ்டர்ஸ் மாதிரி ஃபாரின்ல ஜாலியா சுத்திக்கிட்டு பீச்ல போய் பீர் குடிச்சுக்கிட்டு, பீர் மாதிரி வாட்டவர் ஏதோ ஒன்று குடிச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலா கெத்தா படத்துல நம்ம தளபதி விஜய் சார் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு லைஃபை தான் கில்லி சரத் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு சாட்சியா மேலும் 2 வீடியோக்களை வெளியிடப்பட்டிருக்கு. அந்த வீடியோ வெளியிட்டது ஆதவ அர்ஜுனா டீமா, புஷி ஆனந்த் டீமா? கில்லி சரத் யாரோட டீம் அப்படின்னா அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் டீம் தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இங்க முன்வைக்கப்படும். ஓகே, ஒரு விஷயம் சரி. இது ஒரு விஷயமா விஜய், முதலமைச்சர் விஜய் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, குழப்பத்தில் இருக்காரு. ஆனா கில்லி சரத்துக்கு அழுத்தத்துக்கு மேல அழுத்தம் போய்கிட்டே இருக்கு. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி அழுத்தம் போய்கிட்டே இருக்கு. இந்த புஷி ஆனந்த் ஆதவ அர்ஜுனாவுடைய உட்கட்சி மோதல் ஒட்டுமொத்த, அதாவது முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கு. தாவைக்கு ஆட்சிக்கே ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தி இருக்குங்கிறது ஒரு விஷயம். சரி, ஆதவ அர்ஜுனா புஷி ஆனந்தோட மோதல் வேற என்ன பண்ணிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, இன்னொரு அமைச்சர் ஜெகதீஸ்வர், 2 பேருமே விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். ஆதவ அர்ஜுனாவுடைய நம்பிக்கைக்குரிய விசுவாசி தான் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. ஆனா அமைச்சர் ஜெகதீஸ்வரி புஷி ஆனந்த் அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல வந்தவங்க. ஆதவ அர்ஜுனாவுடைய பெரிய கடுமையான எதிர்ப்பை மீறி தான் விருதுநகர் மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சரா கீர்த்தனாவா போடாம ஜெகதீஸ்வரிய புஷி ஆனந்த் நியமிச்சார். கட்சி முடிவுகள்லாம் புஷி ஆனந்த் தான் எடுக்கிறாரு, ஆதவ அர்ஜுனா எடுக்கல. ஆனா கட்சி சார்பா நடத்தக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்ச்சிகளுக்கு செலவு பண்றது யாரு? ஆதவ அர்ஜுனா. நம்ம செலவு பண்ணி நிகழ்ச்சியெல்லாம் நம்ம தலைவருக்காக விஜய்க்காக நம்ம நடத்துறோம். ஆனா புஷி ஆனந்த் பேர் வாங்கிட்டு போறாரு, புஷி ஆனந்த் முன்னாடி நிக்கிறாரு. எந்த அமைச்சர்களும் எந்த எம்எல்ஏக்கும் நமக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புகைச்சல் ஆதவ அர்ஜுனாவுக்குள்ள இருந்ததாகவும், அதனோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு புஷி ஆனந்த் விசஸ் ஆதவ அர்ஜுனா அப்படின்னு உட்கட்சி புகைச்சல் வெடிச்சு கிளம்பி இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் கலெக்டர் முன்னாடியே, கலெக்டர் கிட்டயே அமைச்சர் ஜெகதீஸ்வரி, அது எப்படி என்னோட ஜூனியரா இருக்கக்கூடிய அமைச்சர் கீர்த்தனா பேரை நீங்க முன்னாடி போடுவீங்க, என் பேரை எப்படி நீங்க கீழே போடலான்னு ஒட்டுமொத்த மீடியாவும் பார்க்கிற வகையில, கலெக்டர் கிட்டயே ரொம்ப எச்சரிக்கை விடுக்கிற வகையில கடுமையான ஒரு மோதல் போக்க கடைபிடிச்சிருக்காங்க அமைச்சர் ஜெகதீஸ்வரி. இது விஜய் வரைக்கும் போய் விஜய் ரொம்ப டென்ஷன் ஆகி புஷியும் ஆதவ அர்ஜுனா வேற வழி இல்லாம 2 பேரையும் ஒன்னா ஒரு நாள் 2 நாளைக்கு பிறகு 2 பேரையும் ஒன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து, ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையிலையும் நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம், நாங்க ஃப்ரெண்டா தான் இருக்கோம், நாங்க நட்பா தான் இருக்கோம் அப்படின்னு ஒத்த செல்ஃபி வீடியோல அந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அமைச்சர் கீர்த்தனா, அமைச்சர் ஜெகதீஸ்வரி இந்த மோதல் இருக்குல்ல, இதுல என்ன ஆச்சுன்னா
அமைச்சர் ஜெகதீஸ்வர் வந்து கையில் வந்து விஜயோட ஃபோட்டோவை பச்சை குத்திருக்காங்க. எப்படி பச்சை குத்திருக்காங்கன்னா, விஜய் படத்தில் சிகரெட் குடிப்பார்ல அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை பச்சை குத்திருக்காங்க. இதை அமைச்சர் கீர்த்தனா அந்த டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை ஃபோட்டோ எடுத்து வைரல் பண்ணி, இதுதான் போதைக்கு எதிராக தமிழ்நாட்டை உருவாக்குற லட்சணமாங்கிற மாதிரி அவங்க அமைச்சர் ஜெகதீஸ்வரிக்கு எதிரான சில வீடியோக்கள் வெளியிட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கில்லி சரத்துக்கு எதிரான அடுத்தடுத்து கில்லி சரத்தை ஏதோ மது குடிக்கிற மாதிரியும், ஏதோ ஃபாரின்ல வந்து ஏதோ ட்ரக்ஸ் வாங்க போற மாதிரியும், ஒரு சண்டியர்த்தனமாக ஒரு அந்த மாதிரி நடந்துக்கிற மாதிரி வீடியோ வெளியிட்டாங்க. அது யார் வெளியிட்டாங்களோ அதே மாதிரியான வீடியோவை தான் அமைச்சர் ஜெகதீஸ்வரி முதலமைச்சர் விஜய் சிகரெட் பிடிக்கிற மாதிரி, சினிமாவில் சிகரெட் பிடிக்கிற மாதிரியான பச்சை குத்தி இருக்கிற மாதிரி ஒரு அமைச்சரே இப்படி தவறான முன்மாதிரியாக இருக்கலாமா அப்படிங்கிற வகையில் தான் இந்த விஷயங்கள் கில்லி சரத்துக்கு எதிராகவும் ஜெகதீஸ்வரிக்கு எதிராகவும் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 பவர் செக்டார் இருக்குது. செங்கோட்டையன், விஜய் பாலாஜி, விஜயலட்சுமி. விஜய் பாலாஜியும் விஜயலட்சுமியும் புஷி ஆனந்தோருடைய தீவிரமான விசுவாசிகள். அதனால அவங்களும் அங்கே தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கிறதுனால ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் பேச்சை கேட்குறது? விஜய் பாலாஜி பேச்சை கேட்குறதா, விஜயலட்சுமி பேச்சை கேட்குறதா, செங்கோட்டையன் பேச்சை கேட்குறதான்னு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். செங்கோட்டையன் வந்து ஆதூர் அர்ஜுனா டீம்ல இல்லை, புஷி ஆனந்த் டீம்ல இல்லை, அவர் ஒரு 3வது அணியா ஒரு பக்கம் போகிட்டு இருக்காரு. இது ஒரு உட்கட்சி பிரச்சனை ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் விஜயோட பிரதான ஜோதிடராக இருக்கக்கூடிய ரத்தன் பண்டிட் ஜோதிடருக்கு வந்து விஜய் அரசு பதவி கொடுத்தார்ல, அன்னைக்கே தான் விஜயோட மேனேஜராகவும் த்ரிஷாவோட மேனேஜராகவும் இருந்த ஜெகதீஷ் பழனிசாமிக்கும் அன்னைக்கே தான் விஜய் வந்து அரசாணை, அதாவது அரசு பதவி கொடுத்துருக்காரு, தனிச் செயலாளர் பதவி. ஆனால் ரூட் அமைப்போட தலைமை, அதாவது ஹெட்டாக இருக்கக்கூடிய ரூட் அமைப்பை, அந்த சோசியல் மீடியாவை நிர்வகிக்கக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அரசு பதவி அந்த இதை வெளியிடாமல் ஜோதிடருக்கு விஜய் கொடுத்த அந்த அரசு பதவியை அவர் விளம்பரப்படுத்தினது மூலமாக தான் அந்த ரத்தன் பண்டிட் ஜோதிடருக்கு பெரிய எதிர்ப்பு கிளம்பி, ஒரு நெகட்டிவிட்டி கிளம்பி, அதன் மூலமாக தான் அவருடைய பதவி மீண்டும் பறிக்கப்பட்டுச்சு. அது வாபஸ் வாங்கினார் விஜய். ஆனால் தனக்கு வழங்கப்பட்ட அரசு பதவியை அவருடைய ரூட் அமைப்பு மூலமான அந்த சோசியல் மீடியாவில் அவர் வெளியிடவே இல்லை. ஏன் அப்படின்னு விசாரிச்சா, முதலமைச்சர் விஜய் கூட நம்ம இருக்கிறது தான் கரெக்டு, ஜோதிடர் உள்ள வந்துட்டாருன்னா விஜய் வந்து நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு, ஜோதிடர் பேச்சா தான் விஜய் கேட்பாரு, அதனால ஜோதிடரை இந்த இடத்துல விஜய் கிட்ட இருந்து எப்படியாவது கலட்டி விட்டணும், குறிப்பாக அந்த தலைமைச் செயலகத்திலேருந்து செக்ரட்டரியேட்லேருந்து எப்படியாவது கலட்டி விட்டணும் அப்படிங்கிற முனைப்பில் ஜெகதீஷ் பழனிசாமி பார்த்த வேலை தான் விஜய் அரசு பதவி, தன்னுடைய தனி செயலாளராக அந்த ஜோதிடருக்கு கொடுத்த அரசு பதவி சட்டசபை வரைக்கும் எதிரொலிச்சு அவருடைய பதவியும் பறிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயமும் இந்த இடத்துல இன்னைக்கு வெளியாகி இருக்கு. ஸோ தாவேக்காவில் உட்கட்சி புகைச்சல் பயங்கரமாக பெருசாக பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களுக்கு இந்த மாதிரியான சம்பவங்களாம் முக்கியமான ஒரு சாட்சியாக இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் விஜய் வந்து யார் பேச்சுமே கேட்க மாட்டேங்கிறாரு. தனக்கு சினிமாவில் உறுதுணையாக இருந்த பலருக்கும் அரசு பதவியை கொடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதிக்கு பதவி கொடுத்ததுலேருந்து இன்னும் அமைச்சராக்கின விஷயங்கள்லேருந்து நிறைய பட்டியல் நீண்டுக்கிட்டே இருக்குது. தனக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடியவங்கலேருந்து தன்னுடைய சொத்தை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்கலேருந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் அரசு பதவி கொடுத்துருக்காரு, அமைச்சராக்கி அழகு பார்த்துருக்காரு அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் சட்ட ஒழுங்கு விஷயத்தில் விஜய் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினகரனில் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கட்டம் கட்டி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரே நாளில் 29ஆம் தேதி ஒரே நாளில் 9 கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு கட்டம் கட்டி போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே இன்னும் 2 நியூஸ் போட்டிருக்காங்க. அது இன்னும் 2 கொலை சம்பந்தமான செய்திகள். அப்போ ஜூன் 29ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 11 கொலைகள் நடந்திருக்காங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது. தினகரனில் போட்ட தகவலின் அடிப்படையில் சென்னை வேளச்சேரியில், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, சோழவந்தான், காரைக்குடி, திருவண்ணாமலை, உளுந்தூர்பேட்டை அப்படின்னு ஒரே நாளில் 9 கொலை அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழக அரசு என்ன செய்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே 5 வயது சிறுமி அத்தையே கிணற்றில் வீசி கொன்ற சம்பவம், அது வந்து எங்கன்னா ராமநாதபுரத்தில். அப்புறம் புதுக்கோட்டையில் ஓரணி சேர்க்கை, அந்த விஷயத்தில் ஒரு கொலை, இப்படின்னு 11 கொலை ஒரே நாளில் விஜய் ஆட்சியில் நடந்திருக்கு. விஜய் சட்ட ஒழுங்கை பராமரிக்காமல் உட்கட்சி பூசல் விஷயத்தையும் கவனம் செலுத்தாமல் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு.
விஜய் கில்லி சரத்து விஷயத்துல போதைப் பொருள் பயன்படுத்தினதா சொல்லப்பட்ட கில்லி சரத்து விஷயத்துல வாய் திறந்தே ஆகணும் அப்படின்னு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக வந்து பயங்கரமா வலியுறுத்தி இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல சட்ட ஒழுங்கு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசும்பொழுதே 40 நாள்ல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெண் பாலியல் பலாத்காரம் நடந்திருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாரு. இன்னைக்கு அதே மாதிரி ஜூன் 12ஆம் தேதி நினைக்கிறேன் சென்னை மற்றும் சென்னையை சுட்டி ஒரே நாள்ல 11-12 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துச்சுன்னு அன்னைக்கு செய்திகள் வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஜூன் 29ஆம் தேதி ஒரே நாளில் தமிழ்நாடு முழுக்க 11 கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் வந்திருக்கு. எவ்வளோ தூரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது இது கூடுதலாக கூட இருக்க முடியும். ஸோ சட்ட ஒழுங்கையும் சீர்படுத்தணும், உட்கட்சி பிரச்சனையும் கலைந்து விஜய் முதலமைச்சராக தன்னுடைய கொடியை வெற்றி கொடியாக நாட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடு நான் என்னோட கருத்துக்கள் முன்வச்சிருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி.